ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா 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 जय जय शंकरा शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांची पीठस्थं दिव्यगणभेशं कांचीं जगतु नमस्ते अपारकड़ सिद्धं ज्ञानं शांतिर्गुणं श्री चंद्रशेखर गुरुं प्रमाणदानं कलियुगदेव कांचीवाणी यूट्यूब चैनल பிரத்யேகமா நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுப்புவதோட தலைப்பு உடம்பு முழுக்க இருக்க வியாதிகள் உனக்கு தெரியுமே. உடம்பு முழுக்க இருக்க வியாதிகள் உனக்கு தெரியுமே. பெரியவாக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக இது இருக்குது இது சரி பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பெரியவா தான் எங்கேயுமே இருக்கார். நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே பெரியவாளுக்கு தெரியும். அதுதான் இது. அது பக்தியை தான் அது காமிக்கிறது. சித்ரா சுப்பிரமணியம் மயிலாப்பூர் அவருடைய இன்டர்வியூ நம்ம பார்த்துட்டே வரோம் ஒவ்வொன்றா. இவள் வந்து காலேஜில் படிச்சிருந்த சமயம் ரொம்ப வயசு இப்போ கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து அவள் சொல்கிறா தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை. இப்போ அவளுக்கு நிறைய வயசாகுது. அப்போ வந்து வயத்துக்குள்ளேருந்து சுரியல்னு ஒரு வெளி ஒன்று வருமா. சுருக்குன்னு வெளிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் இருக்கும் போயிடும். அது ஆனால் உயிரே போகிற மாதிரி வெளிக்கும். இது மாதிரி வருஷத்துக்கு 4-5 தடவை தான் வருமா. இருந்தாலும் போருமே அன்றைக்கி ஒரு நாள் தவிக்கிற தவிப்பு. அதனால் இந்த மாதிரி வருதுன்னு கொஞ்ச நாள் தவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர்கிட்ட போய் கேட்டிருக்கா. டாக்டர் என்ன சொன்னாரா, உனக்கு நாசியா இல்லை வாமிட்டிங் அந்த மாதிரி எதாவது வந்ததுன்னா தான் ஏதாவது நான் வந்து வேறு பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்க முடியும். அப்பெண்டிசைட்டிஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குமான்னு கேட்டிருப்பால இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வா, டெஸ்ட்டும் அவர் பண்ணலையாம். அது மாதிரி ஏதாவது உனக்கு இண்டிகேஷன் வந்தால் வா, இல்லைன்னா வேண்டாம். வாமிட்டிங் அது மாதிரி நாசியாக வந்தால் வா, இல்லைன்னா வேணும். அதுக்கு ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு வந்துட்டே தான் இருந்தது. டாக்டரோ வந்து எதுவும் வேண்டாம் நீ போயிட்டு வான்னு அமுச்சு விட்டுட்டார். இப்படியே போயிட்டே இருந்தது. வலி வந்து தாங்க முடியாமல் இருக்கும். இப்படி மாதிரி போயிட்டுது அப்படின்றா. இப்போ வந்து இதே மாதிரி இருக்கும்போது 2016 நடந்தது அப்படின்றா. ஒரு நாள் வந்து ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது இந்த வலி வந்து தான் சுரியல்னு ஒரு பெரிய வலி ரொம்ப தாங்க முடியாமல் இருந்துருது. அதனால் 11:30 மணி இருக்கும் அப்படின்றா. அப்போ காலேஜ் போயிருந்தா போல இருக்கு. எழுந்து பூஜை ரூமில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டோலோ ஒரு டேப்லெட் போட்டுட்டு வெளியே எதாவது குறையும்னு நினச்சி இப்போ தூங்கிடலாம் அப்படின்னு வச்சு வந்து படுத்தா திருப்பி தூக்கம் வரல. வெளியே வந்து திருப்பி வந்தது. அதனால் சரி இதுக்கு மேலே தாங்க முடியாது சொல்லிட்டு பெரியவா கிட்ட வந்து அந்த இதில் பூஜை ரூமில் வந்து பெரியவா கிட்டே கொஞ்சம் பேசிட்டு, பெரியவா எனக்கு இப்படி துடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாத, எனக்கு இது மாதிரி இருக்கு, நானும் இனிமேல் இந்த டோலோ இதெல்லாம் போடுறது நோவாலஜி இந்த மாதிரி எந்த இதுவும் நான் டேப்லெட்லாம் போட போகிறதில்ல. நீங்கள் சரி பண்ணால் பண்ணுங்க, இல்லைன்னா போங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோடய வேலை அப்படியே இருந்துக்கிட்டோம். நீங்கள் இப்போ சரி பண்ணால் பண்ணுங்க, இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திருப்பி படுத்துட்டாலாம். டேப்லெட்டை அது ஒரு இதை போட்டால அதோட சரி. அதுக்கப்புறம் படுத்துட்டாலாம். உடனே ஒரு கணா வந்திருக்கு. இந்த பெரியவா வந்து அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கா. இப்போது காஞ்சிபுரத்தில் இருக்கா. ஸ்தூல ரூபத்தோடு இருக்கா பெரியவா. பக்கத்தில் ஒருத்தர் கைங்கரி பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு தெரிஞ்சவா தான், பேரை சொல்லலை, இருக்கா. கொஞ்சம் பேர் இருந்துட்டுருக்கா. க்யூவில் நிற்கிறா. பெரியவாவுக்கு தரிசனம் கொடுத்துட்டுருக்கா, பிரசாதம் கொடுத்துட்டுருக்கா அவர் பெரியவா. அப்போது அந்த கைங்கரியம் பண்ணுறவர் என்ன பண்ணாரா, அவருக்கு தெரியும் சித்ரா சுப்பிரமணியத்தை. அவர் வேகமாக ஓடி வந்து சித்ரா நீ ஒரு நிமிஷம் ஒன்று பண்ணு, எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேலை இருக்குது. பெரியவா பக்கத்தில் இருந்துட்டு பெரியவா கேட்கறதுக்கெல்லாம் நீ எடுத்து கொடுத்துட்டு அது மாதிரி ஒத்தாசை பண்ணிட்டு நான் வந்துடுவேன், ஒரு சின்ன ஜோலி இருக்குது அப்படின்னு கிளம்பி அவர் போயிட்டாராம். இதெல்லாம் கனால நடக்கிறது. கொடுத்துட்டே இருந்தாராம். கொடுத்துட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லாரும் போயாச்சு. போன மாதிரி பெரியவா வந்து பேச ஆரம்பித்தாலாம் சித்ரா கிட்ட. சரி உனக்கு ஏதாவது ஊணுமோ அப்படின்னு கேட்டாலாம். அப்போது சொன்னாலாம், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, என் தலையில் இருக்க அந்த இதில் தலை மண்டை உடைக்கிற வெளியினா அதுலேருந்து உங்களுக்கு காலில் இருக்க பாதம் வரைக்கும் முழுக்க உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல, நான் எதுக்கு சொல்லணும், உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு இந்த கனாலில் நடந்தது. இதை சொல்லியிருக்காளாம். உடனே பெரியவா வந்து ஒரு சாத்துக்குடி அப்படி எடுத்தாராம் கையில்.
கையில் எடுத்துட்டு வயிற்றில் தானே வெளியே வருது, சுண்டி இழுக்கிறது. அந்த பழத்தை எடுத்து சித்ராவோட வயிற்றுக்கிட்ட அப்படி வச்சு இப்படி 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 ஏதோ பண்ணாராம், மசாஜ் பண்ண மாதிரி பண்ணாராம். பண்ணிவிட்டு கையில் அப்படி காமின்னு சொல்லிட்டு அதை கையில் போட்டாராம். அது கணா வந்து போயிடுத்து. போன பிறகு அவர் சொல்கிறா, இது நடந்தது எப்போ, இந்த 2016, இப்போ 2023 ஆகிடுது. இப்போ தான் அந்த இன்டர்வியூ நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியானது வரவே இல்லை. திருப்பி டாக்டர்கிட்ட ஏன் போனோம் வரணும், ஒன்றுமே வேணாம், பெரியவா தான் அங்கே டாக்டர். பெரியவா வந்து கனவுலேயே ஒரு இப்போ சாத்துக்குடி கொடுத்துருக்கா. அந்த சாத்துக்குடியை எப்படி சாப்பிட முடியும் கனாவில் வந்ததை? அதனால் அதுவும் கிடையாது. பெரியவானா சித்ராவோட இந்த வயத்தை மேலே வச்சு அதை கொஞ்சம் அப்படி ரோல் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு கையில் கொடுத்துருக்காரு இந்த பிரசாதத்தை. அதை வாங்கிட்டு இருக்கா, அதோட முடிஞ்சுது. பெரியவா என்ன சொல்கிறேன், நான் அனுகிரகம் பண்ணியாச்சு அப்படிங்கிறத அங்கே காமிச்சிருக்கார் கனாவில், அவ்வளோதான். அதனால் அவளுக்கு அதுக்கப்புறத்துலேருந்து அந்த பிரச்சனையே போயிடுதான். அது என்னதுன்னே தெரியாது, அது என்னன்றதை இன்வெஸ்டிகேட்டே பண்ணலை. அந்த டாக்டரும் நான் பண்ணல. உனக்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது வாமிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா வா, சென்சேஷனாக வந்து எதாவது வருதுன்னா, இல்லைன்னா வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சிட்டாரான். ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு வரல, ப்ராப்ளம் இல்லை. அது வரவே வராது, எப்படி வரும்? அதான் பெரியவாளுக்கு தான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தெரியுமே, அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அவளுக்கு இல்லை, நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர். மகாபிரிய பாதமே சரணம், மகாபிரிய பாதமே சரணம்.